ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு யூஸ்ஃபுல்லான குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், நம்ம எல்லா வகையான குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி எல்லா வகையான குழம்பு, அதுக்கப்புறமா பொரியல், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் பொடியை ஒரு தடவை அரைச்சா 6 மாதம் வரைய நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூச்சி, புழு, வண்டு இதெல்லாம் பிடிக்காமல் எப்படி நாம் குழம்பு மிளகாய் பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு தான் இந்த குழம்பு மிளகாய் பொடி அரைக்க போகிறேன். இப்போது ஒரு அகலமான கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே அதே 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பையும் எடுத்திருக்கேன். அதையும் ஒன்றா சேர்த்துட்டேன். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்க்கும்போது மசால் பொடி நல்லா குழம்பு திக்காக கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பருப்போட வாசனை வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இது கூடவே அதே 50 கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதையும் அது கூடவே நம்ம கொட்டி விட்டுக்கலாம். இப்போது அதே அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். உளுந்து இல்லாமல் தனியாக கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைய வெயிட் பண்ணலாம். கடுகு போட்ட உடனே வெடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இது கூடவே சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே 50 கிராம் எடுத்துருந்தோம். சீரகம் மட்டும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதுதான் குழம்பு மிளகாய் பொடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வாசனை வர வரைய வறுத்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போது 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும்போது எல்லாமே சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வேகமாக வறுக்கணும்னு நீங்கள் வறுத்திங்கன்னா அதுக்கப்புறமா கருகி போயிடும். குழம்போட டேஸ்ட் மாறிடும். இப்போது அதே 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். சோம்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோம்பு ஃப்ளேவர் போட்டால் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்காமல் செய்வாங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வெந்தயம் நிறையா சேர்த்திங்கன்னா குழம்பு கசக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கடுத்து கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது 25 கிராம் அளவுக்கு இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வறுப்படும். சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணாவே ஈஸியாக கட் பண்ண வந்துடும். சில பேர் பெருங்காயம் சேர்க்காம கூட செய்வாங்க. ஆனால் பெருங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பாப்கார்ன் எப்படி பொரியுமோ அதே அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா உப்பலாக வந்திருக்கு. அப்போது பெருங்காயம் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை.
2 கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை சேர்க்க போகிறோம். நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மிளகாய் பொடி நல்லா கெட்டு போகாமல் 6 மாதம் வரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 1/2 kg அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 1/2 kg அளவுக்கு மிளகாய்க்கு 1/2 kg அளவுக்கு மல்லி கரெக்டாக இருக்கும். இதை வந்து 2 தடவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே மல்லியை 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகாயையும் 2 நாள் அளவுக்கு காய வச்சு நல்லா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெயில் இருந்தால் காய வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட அப்படியே செய்யலாம். நான் வந்து வெயிலையும் காய வச்சு எடுக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்துட்டு தான் சேர்க்க போகிறேன். மழைக்காலமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் வெயில் இருந்தால் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிளகாய் வந்து உடைச்சா உடையணும். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு மிளகாய் அரைக்கிறதுக்கு நல்லா ரெடி ஆகும். இப்போது மல்லியையும் சேர்த்து இதோட ஆற விட்டுடலாம். இது வந்து சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மெஷினில் கொண்டு போய் அரைக்க முடியும். நான் வந்து 1/2 kg அளவுக்கு மிளகாய்க்கு 1/2 kg அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவலாக போட்டு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகாய் வாங்கும் போது நல்லா குவாலிட்டியான மிளகாய் வத்தலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் கலர், காரம் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் மெஷினில் கொண்டு போய் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட விரலி மஞ்சள் இல்லை, அதனால் நான் மஞ்சள் தூளாகவே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை மெஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மெஷினில் கொண்டு போய் நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். சூடாக இருக்கக்கூடாது. சூடாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் பொடி வந்து வேகமாகவே கெட்டு போயிடும். இதை எந்தளவுக்கு நல்லா ஆற வைக்க முடியுமோ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு பொடி வந்து கெட்டு போகாமல் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதே மாதிரி மசால் பொடியை நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.